ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்கிட்ட இந்த கருப்பசாமி ஒரு முக்கியமான நல்ல விஷயத்த சொல்றதுக்காக தான் கைகூப்பி இதை கேட்கும்படி உன்கிட்ட கெஞ்சி கேட்டேன். உன் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது தெரியாம இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே வாழ்நாளை வீணாக்க போற? இன்றிலிருந்து உனக்கான சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடந்து உன் எதிர்காலமே வசந்த காலமாக மாறி உன் வாழ்க்கை பயணமும் ஆனந்தமாக இருக்க போது. உனக்காகவே படைச்ச எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய வேலைகளை உன் அப்பன் கருப்பன் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைய சூழ்நிலையை வச்சு நீ எந்த முடிவும் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா இரு. கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே உன் அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில உனக்கு பிடிச்சது போல மாத்திடுறேன். உண்மையான உன்னுடைய அன்பை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நீதான் எல்லாமேன்னு சொல்லிக்கிட்டு உன்னை தேடி வரும் சூழ்நிலைய நான் உருவாக்குவேன் என் தங்கமே. நீ எப்போதும் வலிமையான தைரியமான நல்ல எண்ணங்களோட இரு. ஏன்னா உன் எண்ணத்தை பொறுத்துதான் உன் வாழ்க்கை மாறும். இன்னைக்கு நீ நம்பிக்கையோட என்ன நடக்க போகுதுன்னு எதிர்பார்த்து காத்திருக்கியோ அந்த நல்ல விஷயத்தை தான் உனக்காக உன் வாழ்க்கையில உன் அப்பன் கருப்பசாமி நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை பிடிச்சது போல நடந்துக்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது என் செல்லமே. சில பேருக்கு உன்னை பிடிக்காம இருக்கலாம். சில பேர் உன் வார்த்தையை மதிக்காம நீ சொல்றதை கேட்காம உன்னை அலட்சியப்படுத்தலாம். எங்க போனாலும் எல்லாருமே உன்னை அவமானப்படுத்துறாங்களே நினைச்சு கவலைப்படாத. நீ அதீத நல்ல பிள்ளையாக இருக்கதும் உன் அன்பான நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் நான் எந்த குறையும் வரவிட மாட்டேன். நீ எதையெல்லாம் இழந்தியோ அதை விட அதிகமானது நிச்சயமாக உன் வாழ்க்கையில உன்னை நோக்கி வந்து சேரும். உன் வாழ்க்கைய நீ முன்னோக்கி மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டு போய் வாழக்கூடிய காலம் வந்துடுச்சு என் செல்லமே. நம்பிக்கையோட இந்த கருப்பசாமி நான் சொல்ற வார்த்தைகளை கேளு. உனக்கு தாயும் தந்தையுமாக நான் இருந்து எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்த்தது போல நடத்தி நான் நல்லபடியா சிறப்பா கவனிச்சு சந்தோஷமா வாழ வைப்பேன். என் மேல நீ பக்தி செலுத்தும் போது எல்லாமே உனக்கு தேவையான நேரத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடுமே செல்லமே. நீ வறுமையை பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா கடனும் கஷ்டமும் ஏழ்மையும் தான் உன்னை தேடி வரும். அதுக்கு பதிலா செல்வத்தை பற்றி சிந்திச்சு சந்தோஷமான மனநிலையோட இருந்தீனா செல்வமும் சந்தோஷமும் நிம்மதியும் மன நிறைவும் கூட உன் வாழ்க்கையில உண்டாகும். அதனால இப்போ முடிவு செய். வாழ்க்கையில வறுமையை பத்தி சிந்திக்க போறியா அல்லது செல்வத்தை பற்றி சிந்திக்க போறியான்னு நல்லா யோசிச்சு எல்லாத்தையும் சரியா சிறப்பா செய்யக்கூடிய ஆளாக மாறிவிடு என் செல்லமே. ரொம்ப நாளைக்கு பிறகு இன்னைக்கு நீ என்கிட்ட ஆசையா கேட்ட ஒரு விஷயத்த உனக்காக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் ஆசீர்வதிக்க போறேன். உன்னுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற் போல எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது. நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைக்கும்படி உன் அப்பன் கருப்பன் செய்ய போறேன் என் செல்லமே. உன்னுடைய தவறுகளுக்காக நீ எப்போ மனசு வருத்தப்பட்டியோ அப்பா கருப்பான்னு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டியோ அப்போதே உன் தவறுகளை எல்லாம் நான் மன்னிச்சு இனிமே உன் வாழ்க்கையில உனக்கு தண்டனை கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். இன்னையிலிருந்து இனி நீ எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலும் உறுதியாக இரு. உன் மனசுக்குள்ள எந்த குழப்பமும் உனக்கு வேணாம். உனக்கு நிறைய திறமைகள் இருக்கு. அதை வெளிப்படுத்த சரியான வாய்ப்பு அமையாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது உன் வாழ்க்கையில நீ நல்லா வளர்ந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது என் தங்கமே. இனிமே நீ எதுக்காகவும் மனம் தளர வேணாம். நான் உன் கூடவே தான் இருப்பேன். நீ தைரியமா உன் முடிவுகளை செயல்படுத்தி உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கும் நான் துணையாக இருக்க போறேன்.
நிச்சயம் நீ நல்ல வளத்தோட நல்ல ஆரோக்கியத்தோட வாழுவாய். உன் வாழ்க்கை பாதையில நீ தொடர்ந்து பயணம் செஞ்சு போய்கிட்டே இருந்தீனா நீ போற வழியிலேயே எல்லா முன்னேற்றங்களும் வெற்றியும் கிடைக்கும்படி நான் செஞ்சிடுவேன். தேவையில்லாம எதையாவது யோசிச்சு சோர்ந்து போய் கவலைப்பட்டு முகம் வாடி போய் இருக்காத. நீ எப்பவுமே சிரிச்ச முகமாக இருந்தாதான் இந்த கருப்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். என் அன்பு குழந்தையான உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு எனக்கு மனசு இல்லை. நான் என்னதான் கம்பீரமா பலமான தைரியமான ஆளாக இருந்தாலும் நானும் ஒரு தகப்பன் தானே. அதனால என் பிள்ளையான உன்னை எப்பவுமே சிரிக்க வச்சு வேடிக்கை பார்க்கணும், அழகு பார்த்து உயரத்தில் உட்கார வச்சு வாழ்க்கையின் உச்சத்தை தொட வைக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இப்போது உனக்கு தள்ளி போன விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் கூடிய சீக்கிரம் அழகா சிறப்பா உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாக நான் எப்போதுமே இருப்பேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் எது சரி எது தவறுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னும் உனக்கு பக்குவம் வரல. அதனால தான் எல்லாத்தையும் நானே உனக்கு சொல்லி கொடுத்து உன்னை நேர்வழியில் வாழ வைப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இனி எந்த சூழ்நிலையிலையும் உன்னை திசை மாற விட மாட்டேன். என் உயிருக்கு உயிரான அன்பு பிள்ளையாக இருக்கிற உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு நிச்சயமாக நான் ஒரு நல்ல வழியை காட்டுறேன். உன் வாழ்க்கையில் நீ வெற்றிகரமாக பயணிக்கப் போகிறாய். எப்போவுமே உன்னால் முடியுன்ற வார்த்தைகளை முழு மூச்சா வச்சுக்கிட்டு செயல்படு. எந்த விதமான வீழ்ச்சியிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் உன்னால் மீண்டு எழ முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாம கருப்பசாமி துணைன்னு என் நாமத்தை மட்டும் சொன்னீனா போதும். இம்மையிலும் மறுமையிலும் உன்னை காக்கும் சக்தியாக நான் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமையல்லவா. என்னுடைய கடமைகளையும் ஒரு தகப்பனாக எனக்கு இருக்கும் பொறுப்புகளையும் நான் உனக்கு சரியா செஞ்சு உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் காணாம போக செய்கிறேன். இனிமே உன் வாழ்க்கை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என்னையே நம்பி என்னை வணங்கி வரும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா காரியங்களையும் முன்னின்று நடத்த போகிறது நான் தான். செயல் மட்டும்தான் உன்னுடையது. அந்த செயலுக்கான பலனை வெற்றியாக கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் திடமான நம்பிக்கையோட தைரியமான மனசோட இருந்தீனா உன்னுடைய எல்லா செயல்களும் வெற்றி பெறும். ஒரு மனிதன் வாழும் வரைதான் வாழ்க்கை, கீழே விழுகிற வரைக்கும் தான் ஆட்டம். அதே போல உன் எண்ணத்தில் நீ நல்லதை வச்சுக்கிட்டு நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சினா விருட்சமாய் நீ வளர்ந்து நிற்பாய். எல்லா விதத்திலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு உன் அப்பா கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி.